Children, welcome to Arasi Math. இன்னைக்கு நம்ம 10th standard மேத்ஸில் யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் பேஜ் நம்பர் 28ல் உள்ள ப்ராக்ரஸ் செக் பற்றி பார்க்கலாம். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் காமுடேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் நாட் காமுடேட்டிவ். இதுக்குண்டான விளக்கத்தை நான் இதுக்கு முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோக்குள்ளே லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆல்வேஸ் ட்ரூ, நெவர் ட்ரூ, சம்டைம்ஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆல்வேஸ் ட்ரூ நம்மளுக்கே நாட் காம்படிட்டிவ்னு தான் இருக்குது. அப்போ ஆல்வேஸ் ட்ரூ வராது, நம்மளுக்கு நெவர் ட்ரூவும் வராது. ஸோ சம்டைம்ஸ் ட்ரூ. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன் இஸ் அசோசியேட்டிவ். இது ஆல்வேஸ் ட்ரூ தான். இதுக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேங்க இதுக்கு முந்தின வீடியோவில். நீங்கள் இதுக்குண்டான இந்த வீடியோக்குள்ளே லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஆல்வேஸ் ட்ரூ தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் காம்படேட்டிவ் சம்டைம்ஸ் ட்ரூன்னு சொன்னீங்களா, அதுக்கு இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான் இதில். எஃப் காம்போசிஷன் ஜி, எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு எஃப் காம்போசிஷன் ஜி, ஜி காம்போசிஷன் எஃப் ஃபைன் பண்ணும்போது ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டாக தான் வரும். ஸோ காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். அது பாருங்கள், அதுக்கும் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது எக்ஸாம்பிள் இல்லை எக்ஸசைஸில் உள்ள ஒரு சம் தான் இது. எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்னா என்ன? எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஹெச். இங்கே எப்படி செஞ்சாலும் இதனுடைய வேல்யூ என்ன தான் வரும், நம்மளுக்கு கடைசியில் ஈக்குவல்ட்டுன்னு தான் வரும். ஸோ இதுக்கு ஆல்வேஸ் ட்ரூ அதுதாங்க கரெக்டு. ஸோ இந்த 2 வீடியோக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷனை நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அது போக உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின்ஸு. நம்மளுக்கு காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அது இம்பார்ட்டண்ட் 5 மார்க்ஸ். பேஜ் நம்பர் 32ல் இது 8th சம்மில் செகண்ட், தேர்ட், ஃபஸ்ட்டு சம் தான் நான் சொன்னேன் எக்ஸாம்பிள் சம். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 சம்முமே இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.